அயன் சத்து கம்மியாக இருக்கவங்க, ரத்த சோகை இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 பூண்டு, வெள்ளை பூண்டு பல், அப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 5 காஞ்ச மிளகா, அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தக்காளி போடுறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும், அப்போ தான் பேலன்ஸ்டாக இருக்கும். புளி நிறையா வச்சிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது, புளிப்பாக இருக்கும். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். பிகினர்ஸ் கூட சிம்பிளாக செய்யலாம், இது அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். 1 ஸ்பூன் செசமி ஆயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வெந்தயம் மட்டும் இப்போ போடாதீங்க, அது தாளிப்புக்கு வச்சுக்கோங்க. இப்போ போட்டால் கசக்கும், ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம். இந்த கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா தீஞ்சிரும். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதே ஆயிலில் கொஞ்சமாக இருக்கும், அதிலே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், பார்த்தீங்களா, பொன்னிறமாக ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு கலரு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இந்த புளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதில் நிறைய சத்து இருக்குது நம்மளுக்கு. அயன், கால்சியம், வைட்டமின் ஏ அண்டு சி, ப்ரோட்டீனு, ஃபைபரு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது போல் நிறைய சத்து இருக்குது. நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு 5 to 7 மினிட்ஸ் தான் வதக்கணும், ரொம்ப நேரம் வதக்காதீங்க. சிம்மில் வச்சு தான் வதக்கணும். எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த மசாலாஸ் போட்டுக்கலாம். அது கூட பெருங்காயம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் கல்லுப்பு எனக்கு தேவையானக்கான அளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் பெருங்காயம் 1 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம அரைச்சி விழுது இங்கே இதில் ஆட் பண்ணி நடுவில் எண்ணெய் நம்ம ஊற்றி கருகாமல் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதுதான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்